இது முடிஞ்ச உடனே வெளியே வர்றாங்க. வெளியே வந்து எல்லாம் மசூரா அப்படி இப்படி கசன்னு ஆயிட்டு இருக்கும்போது வர்றாங்க. நேராக வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு 2 பேர் வர்றாங்க, ஒரு 2 நபித்தோழர்கள் வந்து அபூபக்கர் உமர்கிட்ட சொல்கிறாங்க, முஹாஜிர்களே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அங்கே பனு சாயிதா கூடத்தில் அன்சாரிகள்லாம் ஒன்று திரண்டுட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு என்னங்கிறது போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உமர்லையும் சொல்கிறாங்க, அபூபக்கர் அவங்கள வாங்க முதல்ல அங்கே போய் என்னங்கிறது பார்ப்போம், ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தெரியுது, ஏதோ தவறான முடிவுகள் ஏதோ எடுத்துடக்கூடாது, சீக்கிரம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே அபூ உபைதா ரலியல்லாஹு அவங்க முன்னாடி அங்கே போயிடுறாங்க. அவர் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, ரசூலுல்லாஹ் ரொம்ப நம்பின ஆள் அவரும் ஒரு ஆள், இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர் அப்படிம்பாங்க அவரு. இவர் வந்து கூட்டு போயிடுறாங்க, நேராக அங்கே போயிடுறாங்க. அங்கே போன உடனே இவர் சொல்கிறாரு, அதாவது இன்னும் 2 பேர் வர்றாங்க அன்சாரிகளை. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, அதாவது அன்சாரிகளை போய் சந்திக்காதீங்க, நீங்களே ஒரு அமீரை தேர்ந்தெடுத்துக்குங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லைங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, இல்லை நான் நேரில் போய் பார்த்து தான் ஆகும், அவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்ட்டு. அப்போ நேராக போகிறாங்க. சாது பின் உபாதா ரலியல்லாஹு இவர் தான் வந்து தலைவர், அன்சாரிகளுக்கு தலைவராக இருந்தார். மொத்தம் 2 தலைவர்கள், ஒன்று சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அவங்க, இன்னொன்று சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவங்க. 2 பேருடைய பேரும் சாது தான். இவர் வந்து ஒருத்தர் வந்து அகல் போர் நேரத்திலே மரணிச்சிடுறாரு. அப்போ அதனால் இருந்த ஒரே தலைவர் இவர் தான். அப்போ இவருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஒரு போர்வை போர்த்துக்கிட்டு படுத்துட்டு கிடப்பார். வந்து கூட உமர் கேட்பார், என்னாச்சு இவருக்கு, யார் இவர் அப்படின்னா, போர்வைக்குள்ளே இருக்கிறதுனால அவர் தெரியாது யாருன்ட்டு. இவர் வந்து சாத் பின் உபாதா, அவர் உடல்நிலை சரியில்லை அதனால் படுக்க வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. இப்போ இந்த இடத்துல வந்த உடனே உமர்லையானு நேராக பேசுறதுக்கு வருவாங்க, என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அப்போது பேசுறதுக்கு வரவுடனே அபூபக்கர் சொல்லுவார், அமைதியாக இருங்க, முதல்ல அவங்க பேசட்டும் அப்படிமா, அன்சாரிகள் முதல்ல பேசட்டும், இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு முதல்ல கேட்போம் அப்படின்னு. அப்போ முதல்ல ஒருத்தர் எந்திரிக்கிறார், அவர் பேர் வந்து ஹுபாப் அல் முந்திர் அப்படிங்கிற அந்த நபி தோழர் வந்து எந்திரிச்சு சொல்கிறாரு, நாங்கள் என்ன சொல்கிறார், நாங்கள் அல்லாவின் உதவியாளர்கள், நாங்கள் வந்து அல்லாவுடைய உதவியாளர்கள், அன்சாருல்லா அப்படிங்கிறார், நாங்கள் அல்லாவுடைய படை, நாங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, நாங்கள் அல்லாவுடைய படை, முஹாஜிர்களே நீங்கள் சிறு குழுவினர், நீங்கள் ரொம்ப சின்ன ஒரு குழு தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் சிலர் எங்களை எங்கள் இடங்களில் இருந்து கீழே தள்ள ஆசைப்படுகிறீர்கள். உங்களில் சில பேர் இருக்கிறாங்க, எங்களை மட்டம் தட்டி பேசுகிறாங்க, எங்களை எங்கள் பொசிஷன்லேருந்து கீழே தள்ளி பேசுகிறாங்க, அவங்க யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது, யாரோ ஒரு பேசியிருக்காங்கிறது மட்டும் தெரியுது, அது யாருங்கிறது அந்த ஹதீஸில் அது வரல. இதில் வந்து அவர் சொல்கிறாரு, அப்புறம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இப்போது ஆட்சியில் இருக்கும் இந்த நிலையை நீக்கவும் ஆசைப்படுகிறார்கள். அதாவது ஆட்சியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொறுப்புகளை அன்சாரிகளை நியமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க, அந்த இவங்ககிட்ட பேசின ஆட்கள், உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நாங்கள் பண்ணிடுவோம், எல்லாத்தையுமே நாங்கள் எல்லா பதவிகளும், அமீர் மட்டும் இல்லை சைடில் இருக்கிற எல்லா பதவிகளும் நாங்களே கேப்சர் பண்ணிக்குவோம், இருக்கிற இந்த பொசிஷன்லேருந்து உங்களை இறக்கிடுவோம் அப்படின்னு எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. உங்கள் ஆட்கள் சில பேர் எங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அதனால தான் அன்சாரிகள் வந்து பேசியிருக்காங்க. அன்சாரிகள் வந்து ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அதை விட உலகமாக போய் வேற எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல அவர் வந்து கமெண்ட்ல மோசமான கமெண்ட்கள் பண்ணுறாரு. அதாவது இந்த பிஜேங்கிறவர் வந்து மோசமான கமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல பண்ணுறாரு வரலாற்றில். அது தப்பான விஷயம். இவர் பேசிட்டு உக்காந்துக்கிறார், பேசுறதுக்கு விட்டுறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு, பரவாயில்ல ஃபுல்லாக பேசிட்டோம் அவர் விடுங்க அப்படின்ட்டு. பேசினதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க, நான் பேசுகிறேன், அதாவது நான் பேசுகிறேன், இவங்களுக்கு பதில் கொடுக்குறேன், அன்சாரிகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னோன்னா அவர் சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு, நான் வந்து ஒரு அழகாக ஒரு பயானை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு அன்சாரிகளுக்கு வந்து பதில் கொடுக்கலான்ட்டு, ஆனால் அபூபக்கர் என்னை தடுத்துட்டாரு, அபூபக்கர் தடுத்ததுனால நான் வந்து அவரை மீறி நான் பேசியே தீர்வேன்னு சொல்லி பேசுறதுக்கு எனக்கு மனசு வரல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. அப்போ இவர் எந்திரிக்கிறார். அந்த பயான் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும். இப்படி சிறப்பித்து பேசுனா நாம் என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னே மட்டம் தட்டி பேசுவோம். அன்சாரிகளை நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நீங்கள் வந்து பதில் போருக்கு தயங்கினவங்க, அப்படி இப்படி ஏதோ ஒன்று பேசுவோம். இவர் என்ன பேசுகிறாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு, அன்சாரிகளே எந்த சிறப்புகளையெல்லாம் நீங்கள் பட்டியல் போட்டீர்களோ அது எல்லாமே உண்மை தான், நீங்கள் எது பட்டியல் போட்டீங்களோ அது எல்லாமே உண்மை தான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஈரக்கொலை போன்றவர்கள் அவங்களாம் பேசுகிறாங்க, நீங்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, நீங்கள் ஒரு வழியில் சென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியில் தான் போவாங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லிக்கிறாங்க, அன்சாரிகள் என்னுடைய ஈரக்கொலைகள் அப்படின்னு பேசியிருக்காங்க, அதிலெல்லாம் நாங்கள் மாற்று கருத்தே இல்லை, நீங்கள் அந்த அளவுக்கு சிறப்புடையவர்கள் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால்
அரபுகள் குறைஷிகளுக்கு மட்டுமே தான் கட்டுப்படுவார்கள். இந்த ஆட்சி அதிகாரம் எங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற இந்த தாயிஃபில் இருக்கிறவன், இந்த ஹுனைனில் இருக்கிறவன், இந்த யமனில் இருக்கிறவன், இவங்கெல்லாம் அடங்கி இருக்கணும்னா நாங்கள் ஒரு ஆள் உட்காந்தா தான் இது பாசிபிள். எங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க 3000 வருஷமாக இருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து லீடர்ஷிப்புங்கிறது குறைஷிகள்கிட்ட தான் இருக்குது. குறைஷிகள் தான் அந்த இடத்துல சூப்பர் பவர். அவங்கள அடங்கி தான் எல்லாமே இருப்பாங்க. அப்போ குறைஷிகளுக்கு தான் அவங்க கட்டுப்பட்டு பழக்கமே தவிர புது ஆட்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. அதனால் நாங்களே தலைமைக்கு ஏற்றவர்கள், நம்மளை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. அந்தஸ்தில் நம்மளை தான் அவங்க மேலான இடத்துல வச்சு பார்க்குறாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பும் சுட்டி காட்டப்படுது, இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதோ அவர்களில் சிறந்த 2 உள்ளார்கள். அதோ அந்த குறைஷிகள்லேயே சிறந்த 2 பேர் இங்கே இருக்காங்க. இவர்களில் யாரை வேண்டுமானாலும் எடுத்துங்க, அமீரா நீங்கள் பையத் செய்யுங்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னா அபூ உபைதா பின் ஜர்ரா, இவரையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் 2 பேரையும் கையை இப்படி பிடிச்சி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இந்த 2 பேரை யாரை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், இந்த 2 பேரை நாமினேஷனை நான் வந்து நிறுத்துறேங்கிறாங்க. அப்போ உமர்லையும் சொல்கிறாங்க, அது வரைக்கும் பேசுனதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, உமர் அபூபக்கர் பேசுனதில்லை. ஆனால் இந்த பேச்சு வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னை போய் அபூபக்கருடைய இடத்துல வைக்கிறதா? அவர் சொல்கிறாரு, நான் வந்து அபூபக்கர் உயிரோடு இருக்கும்போது நான் லீடர்ஷிப்புக்கு வர்றதை விட அந்த இடத்துல என்ன வெட்டி துண்டா போட்டிருந்தா கூட எனக்கு அது நல்லதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு எனக்கு வந்து அது பாதிச்சிருச்சு, பதறி போகிறார். என்னை போய் அபூபக்கர் வந்து எப்படி தலைவராக போட சொல்லலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஹுபாப் அல் முந்திரி ரலியல்லாஹு வந்து அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க, அமைதி அமைதி, நான் சொல்கிறேன் ஒரு யோசனை, இந்த பிரச்சனைகளில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தீர்வு வந்து நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன தீர்வு சொல்கிறாங்க அப்படின்னா, அன்சாரிகளில் ஒரு அமீர், அதாவது அன்சாரிகளுக்கு ஒரு அமீர் நியமிச்சுக்கலாம், முஹாஜிர்களுக்கு ஒரு அமீர் நியமிச்சுக்கலாம். இது வந்து இப்படி நாம் நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, படைப்பிரிவு கொண்டு போனாங்கன்னா இந்த மக்கா வெற்றி நேரத்தில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். மக்கா வெற்றிக்கு வந்து படை வரும்போது முஹாஜிர்களுடைய கொடி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்துச்சு, அன்சாரிகளுடைய கொடி சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்துச்சு. இப்படி ரசூல்லா வந்து 2 அமீர்கள் நியமிச்சிருக்காங்களா ஒரே நேரத்தில். இதை முன்மாதிரியாக கொண்டு, பதவி எங்களுக்கு வேணும்ட்டு இல்லை, நபி வலியை முன்மாதிரியாக கொண்டு இப்படி நாங்கள் ஆளுக்கு ஒரு அமீராக நியமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ வந்து இந்த ஒரு யோசனையாக யார் சொல்கிறாங்க? ஹுபாப் அல் முந்திரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. இவர் யார்? இவரும் அன்சாரி. இவர் சொல்கிறாரு, இல்லை இது வேண்டாம், இந்த யோசனை வேண்டாம். ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிர், ரசூல்லா முஹாஜிராக தான் இருந்தாங்க. அதனால் முஹாஜிர்களே நாம் வந்து என்ன பண்ணுவோம், அமீராக தேர்ந்தெடுப்போம். நாம் யார்? அன்சாரிகள், நாம் அன்சாரியாகவே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த யோசனை சொன்னதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், அபூபக்கர் எந்திரிச்சு, நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து உங்களுக்கு நேர்வழி கொடுப்பான், இது கரெக்டான யோசனை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்னங்கிறாங்க, நாங்கள் நிர்வாகம் செஞ்சுக்கிறோம், நீங்கள் அமைச்சர்களாக இருந்துக்குங்க. உங்களை வந்து யாரோ சொன்னாங்களே, இந்த குறைஷிகளில் யாரோ ஒரு ஆள் பேசியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து அமைச்சர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. நான் அது வேணால் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், அமைச்சர் போஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றோம், முஹாஜிர்களை வந்து நீங்கள் வந்து இதாக தேர்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்து கொடுக்கப்படுது. இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னதும், இந்த ஹுபாப் அல் முந்திர் அப்படிங்காங்களே அவங்க சொன்னதும் பார்த்தீங்கன்னா தப்ரானியில் 4785 ஹதீஸாக இது வருது. இப்போ இதை முடிவு பண்ணோன்னா ஒருமித்த கருத்து என்ன ஆகிடுது, ஏற்பட்டுருது.